ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு குட்டி கதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஒருவருடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அவங்களுடைய செயலை வச்சா இல்லைன்னா அவங்களுடைய உருவத்தை வச்சா அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தையல்காரர் அப்படின்னு ஒருவர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அவரோட துணிக்கடையில் துணியை தச்சுக்கிட்டு இருப்பாராம். அவர் பக்கத்தில் அவருடைய மகன் இருப்பாங்களாம். அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பானாம். அப்போ தையல்காரர் ஒரு புது துணியை எடுத்தாங்களாம். அது நல்லா கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கத்தரிக்கோல் அவர் எடுத்து வெட்டிக்கிட்டு இருந்தாராம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கத்தரிக்கோலை வெட்டி முடித்த பிறகு கால் பக்கத்தில் போட்டுட்டு துணியை தச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போது துணியை தச்சு முடித்ததும் சின்ன ஊசியை எடுத்து தன்னோட தலையில் மேலிருந்த தொப்பியில் குத்தி அதை சேஃபாக வச்சுருந்தாராம். இதை பார்த்து அவருடைய மகன் அப்பாட்ட கேட்டாங்களாம், அப்பா கத்தரிக்கோல் விலை ரொம்ப உசந்தது, அழகாக இருக்குது, அதை அலட்சியமாக நீங்கள் காலுக்கடியில் போடுறீங்களே, ஆனால் ஊசி சின்னது, ரொம்பவே மலிவானது, ஆனால் அதை தலையில் நீங்கள் சேஃபாக நீங்கள் வச்சுக்கிறீங்களே, அது ஏன் அப்படின்ட்டு கேட்டானா. அதுக்கு தையல்காரர் சொல்கிறாராம், நீ சொல்வது எல்லாமே உண்மைதான், ஆனால் அந்த கத்தரிக்கோல் ரொம்ப அழகாக விலை அதிகமாக இருக்குது, ஆனால் அதோட செயல், அதாவது அதோட வேலை என்ன அப்படின்னா வெட்டுறது, அதாவது பிரிப்பது அப்படின்னு சொன்னாராம். ஆனால் ஊசி ரொம்பவே விலை மலிவாக இருக்குது, அதோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது, ஆனால் அதோட செயல், அதோட வேலை என்ன அப்படின்னா சேர்ப்பது அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ நம்ம ஒரு ஆளை மதிக்கணும், அவங்கள மதிப்பு போடணும் அப்படின்னா அவருடைய செயலை வச்சு தான் நம்ம நிர்ணயிக்கணும், அவருடைய உருவத்தை வச்சு கிடையாது. ஏன்னா ஒருவருடைய உருவத்தை வச்சு நிறைய பேர் தப்பாகவே மதிப்பு இடுறாங்க. ஒரு படத்தில் கூட காமெடி சொல்லியிருப்பாங்க, வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கவன் தான் பொய் சொல்லுவான் அப்படின்ட்டு. அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நம்மளுடைய ஒருவருடைய செயல் பார்த்திங்கன்னா அந்த பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க செயல் நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு ஒரு சில பேர் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தவங்க உயரை ஹைட்டு கம்மியாகவோ ஹைட்டு கூடுதலாகவோ இல்லைன்னா ஒல்லியாவோ குண்டாவோ பிளாக்கோ ஒயிட்டோ அழகோ அழகு இல்லாமலோ எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த செயல் நம்ம அவங்க செய்கிற செயல் கரெக்டாக இருந்துச்சு, அந்த செயல் அவங்க செய்கிற செயல் அழகாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மதிப்பு இடணும் தவிர தப்பாக மதிப்பு விடக்கூடாது, யாரையுமே தவறாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த கதை மூலமாக நம்ம உணர்தோம். ஸோ உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளங்க. சின்ன வயசில் நம்ம சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு செயலும் பசு மரத்தாணி போல அப்படின்ட்டு தான் நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். சின்ன பிள்ளையில் நம்ம சொல்கிற ஒவ்வொன்றும் பசங்களுக்கு நல்ல மனசில் பசுமரத்தாணி போல் பதியுமா. அதனால் பிள்ளைங்களுக்கு இப்போவே நம்ம நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த பசங்க நல்லபடியாக நல்ல குணத்தோடு வளருவாங்க. ஓகே, நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதே மாதிரி சொல்லி கொடுத்து வளங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பைமோட் இ-ஷாப்பிங்கில் ஷாப்பிங் பண்ணது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். பைமோட் இ-ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட் அந்த ஷாப் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ சென்னை பீப்புள் கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஷாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியராகவே இருக்குது. ஸோ நீங்களும் போயிட்டு எப்படி ப்ராடக்ட் இருக்குது, ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்க்கலாம். கஸ்டமர் கேரும் அவைலபிளாக இருக்குது.
நம்ம டெய்லி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் ஷாப்பிங் ஆப்பில் நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.